வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை ஒவ்வொரு சுமங்கலியும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு புனிதமான புராண வரலாறு. இந்த வரலட்சுமி விரதம் எப்படி ஆரம்பிச்சது? மகாலட்சுமி தாயே யாருக்கு முதல் முறை தரிசனம் கொடுத்தங்க? இந்த வீரத்தை செய்தால் என்ன பலங்கள் கிடைக்கும்? வாங்க பக்தியோட இந்த அற்புதமான கதையை கேட்கலாம். படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே மகாலட்சுமி தாயே செல்வத்தின் தெய்வம் மட்டுமல்ல, அவள் சந்தோஷம், மங்களம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், தர்மம். சுவாமி, பூமியில் வாழும் பெண்கள் குடும்பம் நலமாக இருக்க, கணவனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்க, வீட்டில் செல்வம் பெருக எந்த விரதம் சிறந்தது? பகவான் சிவா சிரித்து பார்வதி தேவியாய் பார்த்து சொன்னார், தேவி, உன் கேள்விக்கு பதிலாக நான் ஒரு புனிதமான விரதத்தின் வரலாறை சொல்லுகிறேன். இதை கேட்கும் அனைவருக்கும் புண்ணியம் கிடைக்கும். இது மகாலட்சுமி தாயே தன்னை உலகத்துக்கு அளித்த வரலட்சுமி விரதம். அதை கேட்ட பார்வதி தேவி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். பகவான் சிவா கதையை ஆரம்பித்தார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மகத தேசம் என்ற ஒரு வளாமன நாடு இருந்தது. அந்த நாட்டில் குந்தினாபுரம் என்ற அசகன நகரம் இருந்தது. அந்த ஊரில் சருமதி என்ற ஒரு பெண் வாழ்ந்தாள். சருமதி ரொம்ப அசகனாவல் என்றதை விட அவள் குணம்தான் அதிகமாக அசகு. அவள் காலை விடியும் முன்னெசுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்து தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயை பக்தியுடன் வழிபடுவாள். கணவனை தெய்வமாக மதித்தாள். மாமியாரை மாமனாரை தன் தாய் தந்தைய போல பார்த்து கொண்டாள். வீட்டுக்கு வரும் யாரையும் அன்புடன் வரவேற்பாள். பசியோடு வருவோருக்கு உணவு கொடுப்பாள். ஏழைகளுக்கு உதவி செய்வதில் அவளுக்கு தனி சந்தோஷம். அவளுக்கு ஒரு நாளும் செல்வம் வேண்டும் என்ற ஆசை இல்லை. என் குடும்பம் சந்தோஷமாயிருந்தால் போதும், மகாலட்சுமி தாயின் அருள் என்றும் எங்கள் வீட்டில் இருக்கணும் என்று தினமும் வேண்டிக் கொண்டிருந்தாள். இப்படி பல ஆண்டுகள் அவள் பக்தியுடன் வாழ்ந்தாள். ஒரு இரவு நிலா ஒளி பூமியை அலைந்து கொண்டிருந்தது. எல்லோரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த நேரம். சருமதியும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். ஒரு இரவு நிலா ஒளி பூமியை அலைந்து கொண்டிருந்தது. எல்லோரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த நேரம். சருமதியும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அப்போது அவள் கனவில் ஒரு பிரகாசமான ஒளி தெரிந்தது. அந்த ஒளி சிறிது சிறிதாக பெரிதாகி சூரியனை விட அதிகமாக பிரகாசிக்க ஆரம்பித்தது. அந்த ஒளியின் நடுவில் தங்க நிறத்தில் மின்னும் ஆபரணங்களுடன் தமரை மலர் மேல் அமர்ந்து நங்கு கரங்களுடன் முகத்தில் கருணை பொங்கி வசியும் சிரிப்புடன் மகாலட்சுமி தாயே தரிசனம் கொடுத்தாள். சருமதி அதை பார்த்தவுடன் அதிர்ச்சியுடனும் ஆனந்தத்துடனும் கைகூப்பி வணங்கினாள். அம்மா, நீங்கால. மகாலட்சுமி தாயே அன்புடன் சிரித்தாள். சருமதி, உன் பக்தியை நான் மிகவும் சந்தோஷத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு பூஜையும், ஒவ்வொரு தீபமும், ஒவ்வொரு பிரார்த்தனையும் என்னை அடைந்திருக்கிறது. சருமதியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வசிந்தது. தாயே, உங்கள் தரிசனம் கிடைத்ததே என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாக்கியம். அப்போது மகாலட்சுமி தாயே சொன்னல, சருமதி, நான் உனக்கு ஒரு புனிதமான விரதத்தை சொல்லுகிறேன். ஆடி அல்லது ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு முன்வரும் வெள்ளிக்கிழமையில் என்னை நினைத்து இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் உன்னை போல இந்த விரதத்தை செய்யும் அனைவருக்கும் நான் என் அருளை வழங்குவேன். அவர்களின் குடும்பத்தில் செல்வம் பெருகும், மங்களாபலம் வளரும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலையும், தர்மமும் நல்லதாவும் வளரும். சருமதி பக்தியுடன் கேட்கின்றாள். தொடரும்.